மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இந்த மார்க்கம் என்பது இது இயற்கை மார்க்கம், இந்த இயற்கை தன்மையின் மீதே மனிதர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இஸ்லாம் ஒரு வழிமுறையை, ஒரு நெறிமுறையை வழிகாட்டுகிறது என்றால் மனித இனத்திற்கு தீங்கிழைக்கிற, துன்பம் தருகிற, வலிகளையும் வேதனைகளையும் சுமக்க செய்கிற வழிமுறையா இருக்க. உன்னை நீயே தாக்கிக்கோ, உன்னை நீயே குத்திக்கோ, உன்னை நீயே வெட்டிக்கோ என்று மனிதனை துன்பப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த காரியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தராது. சொல்லி தராதது மாத்திரமில்ல, ஒரு மனிதன் தானாக விரும்பி அதை செய்ய நினைத்தாலும் அதை தடுக்கிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்பெல்லாம் தொடர்ந்து நோன்பு வைக்க கூடாது, வெயில நின்று நேர்ச்சை செய்யறதெல்லாம் அப்படி ஒரு நேர்ச்சையே கிடையாது, தன்னைத்தானே வருத்தி கொண்டு தொழுகிறதெல்லாம் தொழுகையே கிடையாது என்று மார்க்கம் நமக்கு நம்மை நாம் வருத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுவது இல்லை என்பதை தாண்டி அப்படி செய்வதை தடுக்கிற, அது குற்றச் செயலாக சொல்கிற ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கும். அப்படி இயற்கை தன்மையில் அமைந்திருக்கிற இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தின் வழிமுறைகளை, கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் இந்த உலகத்திலும் அதற்கான நன்மைகளை, பலன்களை நாம் அடையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற, வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த உலகம் பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை அடைந்து வருவதை கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு காலத்தில் மாட்டு வண்டிதான் பயணம் என்றிருந்த காலம் போய் குதிரைகளில் தான் பயணிக்க வேண்டும் என்றிருந்த காலம் போய் இன்று 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் என்று, ட்ரெயின், ஏரோப்ளேன் என்று பல்வேறு விதமான பயண போக்குவரத்துகளில் மனிதன் வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கிறோம். குடிசைகளும் ஓடுகளும் மாத்திரம்தான் ஒரு மனிதனின் இருப்பிடமாக இருந்த நிலையில் அதை தாண்டிய உயர்ந்த கட்டிடங்கள், கோபுரங்கள், மிகப்பெரிய வானளாவிய அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இன்றைக்கு மனிதன் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகளாக இருப்பதை நாம் பார்க்கலாம். முன்னெல்லாம் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஊருக்கு ஒரு மருத்துவமனை என்பதை தாண்டி இன்றைக்கு தெருவுக்கு, வீதிக்கு ஒரு பள்ளிக்கூடம், வீதிக்கு ஒரு மருத்துவமனை என்ற நிலையை மனிதன் எட்டிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். இப்படி பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், மனித இனம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், ஒரு வருத்தமளிக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு ஏற்படவே கூடாத சில வளர்ச்சிகளையும் மனித சமுதாயம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு விதமான வளர்ச்சி நோய்கள் என்ற ரீதியில் மனிதன் தற்போது அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. கடந்த கால மனிதர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய் நொடிகள், அதோடு நாம் தற்போதைய உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்ணற்ற நோய்களை, எண்ணற்ற மனிதர்கள் பரவலாக அனைவரிடத்திலும் காணப்படக்கூடிய வகையில் நோய்கள் பெருக்கெடுத்து விட்டது. அதுபோன்று மிகவும் கசப்பிற்குரிய மனிதன் அடைந்திருக்கக்கூடிய மற்றொரு விதமான ஏற்றுக்கொள்ள முடியாத, அவசியமற்ற, மனிதனுக்கு உகந்தது அல்லாத ஒரு வளர்ச்சி நிலை என்று பார்த்தால், மனரீதியான சோர்வுகளுக்கு, மனரீதியிலான வெறுமைக்கு, மனம் பற்றற்ற தன்மைக்கு, மன நிம்மதியற்ற உணர்விற்கு மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது என்று சில தரவுகள் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. 2005, 2015 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்திய ஆய்வின்படி உலக அளவில் 18% மக்கள் மன வெறுமைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை பகிர்ந்திருந்தார். அதை தற்போதைய காலகட்டத்தில் 2025க்கு நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அது 50% எட்டக்கூடிய அளவிற்கு இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது.
50% மனிதர்கள், உலகின் சரி பாதி மனிதர்கள் மன அழுத்தத்திற்கும் மன வெறுமைக்கும் பற்றற்ற தன்மைக்கும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனித இனம் அடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு வருத்தத்திற்குரிய தரவுகளை நம்மால் காண முடிகிறது. இந்த நிலை மனிதனிடத்தில் ஒரு ஆர்வமற்ற, ஒரு துடிப்பற்ற, ஒரு சோர்வுடைய, ஒரு வெறுமைக்குரிய இந்த உணர்வு இன்றைக்கு பரவலா எல்லாத்தையும் காணப்படுவதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு வகையில் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம், என்னென்ன சொல்ல முடியல, ஏதோ ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், மன நெருக்கடிகளை இன்றைக்கு மனிதன் சந்தித்து வருகிறான். இதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது, அதுதான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம். உலக அளவில் உலகின் பாதி மனிதர்களுக்கு மேல் இது போன்ற மன அழுத்தத்திற்கும் மன வெறுமைகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள என்ன வழி, அதற்கான வழிமுறைகள் என்ன, எதை செய்தால், எதை கடைபிடித்தால், எது நிகழ்ந்தால் நாம் அதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, மருத்துவ ரீதியிலாக ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய தரவுகள் என்னவென்றால், மனிதனுடைய உடம்புகள் நாம் பல தடவைகள் கேட்டு அறிந்த, படித்து தெரிந்த விஷயம்தான். மனுஷன் உடம்பு கிட்டத்தட்ட தண்ணி தான். நீர்மை தன்மைகள் அதிகம் கொண்ட ஒரு உடல் அமைப்பாகத்தான் மனித உடல் இருக்கிறது. ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் வழிவந்த அத்தனை மனித ஜீவராசிகளும் நீர் துளிகளிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுடைய உடல் என்பது நீர்மத்தன்மைகளால் நிறைந்திருக்கக்கூடிய உடல். அதுல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு அந்த உடலில் சுரக்கக்கூடிய சில நீர்கள் காரணமாக இருக்கிறது. பசிக்கணும்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வயிற்றுல சுரக்கணும், அது சுரந்தா தான் பசி உணர்வு வரும், நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி உடலில் சில ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான அந்த ரசாயன மாற்றங்கள், அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றங்கள் உடலில் சரியாக சீராக முறையாக இருக்கும் பொழுதுதான் மனிதன் மனிதனாக தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படியாக மனித உடலில் அவனுடைய உள்ளத்தில் சோர்வு உள்ள நிலையை நீக்கி, ஒரு நெருக்கடியான உள்ளத்திலிருந்து அவனை விலக்கி, ஒரு மனம் சந்தோஷம் அடைகிற, மனம் பரவசம் அடைகிற, மனம் புத்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை மனிதனுக்கு உருவாக்க வேண்டும் என்றால், அந்த மனிதனுக்குள்ளாக அவனுக்குள்ளாக சில ஹார்மோன்கள் சீராக சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அது என்ன ஹார்மோன்? என்டோர்பின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். இந்த 4 முக்கிய ஹார்மோன்கள் ஒரு மனிதனுடைய உடலில் சரியாக சீராக முறையாக சுரக்கும் பொழுதுதான் மனிதன் அங்கே ஒரு மன புத்துணர்வை அடைவான், மன பரவசம் அடைவான். இந்த 4 ஹார்மோன்களும் மனித உடல்ல சீரா இருக்கணும், சரியா இருக்கணும், முறையா இருக்கும், எந்த விதமான குறைவும் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அங்க மனம் புத்துணர்வோடு இருக்கும். சரி, இந்த ஹார்மோன்களை நம்ம பெறணும்னா, இந்த ஹார்மோன்கள் நம்முடைய உடல்ல சரியாக சீராக சுரக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கான வழிமுறைகளும் முன்வைக்கப்படுகிறது. இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல சரியா சீரா சுரக்கணும்னா இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க என்று சில வழிமுறைகளை, சில நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதுல என்டோர்பின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன், இந்த ஹார்மோன் என்ன செய்யும் தெரியுமா? மன மகிழ்ச்சியை ஒரு மனிதனுக்கு கொண்டு வரும். மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்பது இந்த ஹார்மோனின் ஒரு வேலையாக இருந்தால், மனிதனுக்குள்ளாக சுரக்கக்கூடிய இயற்கை வலி நிவாரணியாக இந்த ஹார்மோன் இருக்குங்கிறாங்க. உடம்புல சுரக்கக்கூடிய இந்த என்டோர்பின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் மனித உடலுக்கான இயற்கையான பெயின் கில்லர். வெளியே இருந்து மாத்திரையை போட்டு வலியை கட்டுப்படுத்தணும்னு இல்லை. இந்த ஹார்மோன் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இயல்பா உடம்பு தன்னைத்தானே வலிகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைந்து கொள்ளும் என்று மருத்துவ உலகம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்படி மன மகிழ்ச்சியை தருகிற,
நம் உடலுக்குள்ளாக உருவாகக்கூடிய வலிகளை இயற்கை நிவாரணியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த ஹார்மோன் சீரா இருக்கணும்னா அதற்கு பல வழிமுறைகள், 2-3 வழிமுறைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வழிமுறை உடல் பயிற்சி என்பது இருக்க வேண்டும் என்று சொல்றான். எப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து சிஸ்டத்துக்கு முன்னாடியே இருந்து உட்கார்ந்து கல்லாவுக்கு முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருந்து இப்படி அமர்ந்து கொண்டே ஒரு இருக்கையில் இருந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கை கடக்கும்னா இந்த ஹார்மோனுடைய சுரப்பு கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படும், குறைய ஆரம்பிக்கும். நம்மளை அறியாமலே நம்முடைய மனசுல வெறுமை தட்ட ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யணும்? உடல் பயிற்சி என்பது மனுஷனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடல் பயிற்சினா நம்ம இருக்கிற வேலைக்கு, நம்ம செய்யற தொழிலுக்கு, நாம இருக்கிற ப்ரொஃபஷனுக்கு எங்க போய் உடல் பயிற்சி செய்ய? நம்முடைய தொழிலே உட்கார்ந்து அப்படியே அமர்ந்த நிலையில தான் ஓடுது. மாசம் மாசம் ஜிம்முக்கு ஒரு 1500 ரூபாய் கட்டி காலையில மாலையிலன்னு போய் வெயிட்டை தூக்கி இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யணுமா? தேவையே இல்லை. இந்த ஹார்மோன் உடல் பயிற்சியின் மூலம் நமக்கு சுரக்கிறது என்பது இருந்தாலும் அதுல ஸ்டேபிளா, நிலையா, சீரா நம்ம இந்த ஹார்மோனை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளில் ஒன்று அதிகம் நடப்பது என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. அதிகமா நடங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 இருந்து 90 நிமிடங்களாவது நடந்துடுங்க. அப்படியான அந்த நடை பழக்கம் உங்களுக்கு இருக்கும்னா இந்த ஹார்மோன் சீராக இருக்குங்கிறான். இந்த நிலையை நாம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப சிரமப்படணும் அவசியமே இல்லை. இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை, இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிய நெறிமுறைகளை, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித்தந்த அந்த முறைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது இங்கே என்னென்ன மனித உடலில் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை சொன்னார்களோ அத்தனையை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா. இந்த மார்க்கம் என்பது இது இயற்கை மார்க்கம். இந்த இயற்கை தன்மையின் மீதே மனிதர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இஸ்லாம் ஒரு வழிமுறையை, ஒரு நெறிமுறையை வழிகாட்டுகிறது என்றால் மனித இனத்திற்கு தீங்கிழைக்கிற, துன்பம் தருகிற வலிகளையும் வேதனைகளையும் சுமக்க செய்கிற வழிமுறையா இருக்க. உன்னை நீயே தாக்கிக்கோ, உன்னை நீயே குத்திக்கோ, உன்னை நீயே வெட்டிக்கோ என்று மனிதனை துன்பப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த காரியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தராது. சொல்லி தராதது மாத்திரமில்லை, ஒரு மனிதன் தானாக விரும்பி அதை செய்ய நினைத்தாலும் அதை தடுக்கிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்படிலாம் தொடர்ந்து நோன்பு வைக்க கூடாது. வெயில நின்று நேர்ச்சி செய்யறதுலாம் அப்படி ஒரு நேர்ச்சியே கிடையாது. தன்னைத்தானே வருத்தி கொண்டு தொழுகிறதெல்லாம் தொழுகையே கிடையாது என்று மார்க்கம் நமக்கு நாம் வருத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுவது இல்லை என்பதை தாண்டி அப்படி செய்வதை தடுக்கிற, அது குற்றச் செயலாக சொல்கிற ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கும். அப்படி இயற்கை தன்மையில் அமைந்திருக்கிற இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தின் வழிமுறைகளை, கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் இந்த உலகத்திலும் அதற்கான நன்மைகளை, பலன்களை நாம் அடையும். நடக்கணும்னு தானே சொன்னாங்க. நடந்து தொடர்ச்சியா அந்த நடப்படக்கத்தை வைத்திருந்தால் உடல்ல இந்த ஹார்மோன் சீராகும் தானே சொன்னாங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு வழிமுறை தம்முடைய வாழ்வில் கடைபிடிச்சு பாருங்க, இது இயற்கையாகவே நம்ம உடம்புல செட் ஆகிடும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் தத்தஹர ஃபீ பைத்திஹி சும்ம மஷா இலா பைத்தின் மின் பியூத்தில்லாஹ். யார் ஒருவர் வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கு கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறாரோ, கானத் ஹுத்துவத்தாஹு இஹ்தாஹுமா தஹுத்து ஹதியத்தன். அவர் எடுத்து வைக்கிற அந்த 2 எட்டுக்கள், அவருடைய ஒரு கால் எடுத்து வைக்கிற ஒரு எட்டுக்கு அவருடைய ஒரு தரஜா, நன்மை உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். வல் உஹ்ரா தர்ஃபு தரஜத்தன். அவருடைய ஒரு எட்டுக்கு அவருடைய நன்மை தரஜா உயர்த்தப்படுகிறது. மற்றொரு அவருடைய ஒரு எட்டுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டில் ஒழு செஞ்சுட்டு பள்ளியை நோக்கி தொழுகைக்காக வந்தா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை தரஜா உயர்த்தப்படுது, ஒவ்வொரு எட்டுக்கும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. இதுக்கு தான் நம்ம செய்யணும். இந்த நன்மையை, இந்த பலனை அடைகிறதுக்கு தான் நம்ம இதை மேற்கொள்ளணும். ஆனால் இதை செய்வதனால் மறுமையில் நன்மை என்பதோடு இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கான பலனை, இயற்கையான மனித உடலுக்கு தேவையான
நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவதை பார்த்தோம். பள்ளிக்கு வந்தா வண்டியில வரக்கூடாதா, பைக்கில் வரக்கூடாதா, வாகனத்தில் அப்படி சொல்லல. நமக்கு வசதி இல்லை, அதற்குண்டான நேரம் இல்லைன்னா வர்றதுல தப்பு இல்லை. ஆனால் முடிந்த அளவிற்கு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் நடந்து வரக்கூடிய வகையில் அமைத்து கொண்டால், அப்படியான ஒரு பழக்கத்தை தொடர்ந்து வந்தால், இந்த செயல் நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்கான நன்மைகளை உயர்த்தி தருகிற ஒரு செயலாகவும், இந்த உலகத்திலும் அதனால் ஏற்படுகிற பலனை அடைகிற நன்மக்களாகவும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு வழிமுறை, எந்த செலவும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, இலகுவான முறையில் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய வகையிலான விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அடுத்ததாக டோபமைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன், இந்த ஹார்மோன் அது மனிதனுடைய உடலில் சீராக சுரக்கும் பொழுது ஒரு உற்சாக நிலை மனுஷனுக்கு பிறகு, ஒரு உற்சாகம், குதிச்சு எழுவான், ஒரு துடிப்பு என்ன செய்யும் இருக்கும். அந்த ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு இந்த ஹார்மோன் தேவை. அப்படி இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல சுரக்கணும்னா அதுக்கு என்ன நடக்கணும்னா, எதையாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிற ஒரு நிலையை நம்ம அடையணும். சாதிச்சிட்டோம், அதை முடிச்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், அதை நிறைவேற்றிட்டோம்னு வரும்பொழுது இயல்பா இந்த ஹார்மோன் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல சீராக சுரப்பதற்குண்டான வழிவகைகளை செய்யும். அப்படி இந்த ஹார்மோன் நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்தால், அப்ப நம்முடைய உடம்பு, நம்முடைய உள்ளம் உற்சாக மனநிலையில் இருப்பதை நாம் அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் கூடுதலான ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க. என்ன எச்சரிக்கைன்னா, இந்த டோபமைன் என்பது நாம செயல்பாட்டில் இறங்கி செய்து முடிக்கிற பொழுது உருவாகிற மாதிரி, யாராவது நாம் ஆசைப்படுகிற, நாம் உற்று நோக்குகிற, நாம் கவனிக்கிற, ஆர்வப்படுகிற ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்கன்னா, அதை நம்ம பார்த்தாலே, அதை கவனிச்சாலே அப்பவும் இந்த ஹார்மோன் சுரக்குங்கிறாங்க. குறிப்பா ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸை தள்ளும் பொழுதும் கூட அதில் அவனுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் வந்து பார்த்து முடிக்கிறான்னா அந்த திருப்தி அப்ப அவனுக்கு அந்த டோபமைனை உருவாக்கும். இது டேஞ்சர். இது என்னது? ரொம்ப டேஞ்சர். அளவுக்கு அதிகமா போனுச்சுன்னா எதுவும் நஞ்சும்பாங்கல்ல, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு 30 செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு டோபமைன் சுரக்க 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 அது அதிகமானாலும் அவனுடைய மன அழுத்தத்திற்கு அது காரணமாயிடுங்கிறாங்க. அப்ப அதிகமாயிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது, சீரா இருக்கணும். அப்படின்னா இந்த டோபமைன் என்பது உண்மையான இயற்கையான செயல்பாடுகளிலிருந்து உருவாகும். யாரோ ஒருத்தர் மேட்ச்ல சிக்ஸ் அடிச்சாயா, ஏன் கேப்டன் சிக்ஸ், அங்கிருந்து குதிப்பான். டோபமைன் உற்சாகம் பொங்கி குதிக்கிறான, அது ஆர்வமா, அது அப்படியே ஈர்ப்பா, அது அவனுக்கு விருப்பமா இருக்கிறதுனால எவனோ அடிச்ச சிக்ஸ், இவனோ அடிச்சு சாதிச்ச மாதிரி சிக்ஸ் சிக்ஸ் வின்னு வின்னு குதிக்கிறத பாக்குறோம். டோபமைன். அப்ப இந்த உற்சாகம் பிறரால், பிற விஷயங்களை பார்ப்பதினால் நமக்கு தூண்டப்படுவதை விட நம்முடைய சொந்த இயற்கையான செயல்முறைகளால் தூண்டப்படும் பொழுது அதுதான் நம்ம உடம்புல அதை சீரா நிலையாக முறையாக வைத்திருப்பதற்கு உதவும்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு செயல்முறை நம்மள்ட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச உடனே கிடைக்கிற ஒரு திருப்தி, ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய திருப்தி, அதை நம்ம அடையும் பொழுது இந்த டோபமைன்ங்கிற ஹார்மோன் இலகுவா சீரா முறையா இருக்கும். இதுக்கு என்ன செய்யறது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிக அழகிய வழிமுறையை நமக்கு காட்டித்தர்றாங்க. இஸ்லாத்தில் எதெல்லாம் இலக்கு நிர்ணயித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான விஷயங்களை கடைபிடித்து வாங்கல, கண்டிப்பா இந்த டோபமைனை நம்ம சீராக்கி கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை யார் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதி வர்றாரோ அவர் 10 அடிமையை விடுதலை செஞ்ச நன்மை அவருக்கு இருக்கு. 10 அடிமையை விடுதலை செஞ்ச நன்மை, 100 நன்மை, 100 தீமை அளிக்கப்படுது. இப்படியான ஒரு சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லி தர்றாங்க. இதை நம்முடைய வாழ்வில் பயிற்சி செஞ்சு வந்தா அப்ப அதை அடையும் பொழுது நமக்கு ஒரு டோபமைன் சுரக்கும். சொன்னாங்கல்ல, 100 தடவை ஒரு நாளைக்கு 100ங்கிற இலக்கை அடைஞ்சு பாருங்க, அப்பாடா 100 சொல்லிட்டோம், அந்த திருப்தி இருக்குல்ல, அது உடம்புல அந்த டோபமைனை சீராக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. சிம்பிள், ரெண்டே வார்த்தை, சிங்கிள் லைன்ல முடியுது. இதை ஒருவர் 100 தடவை சொல்லி வந்தாருன்னா அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுதுன்னா. இந்த பயிற்சி, இந்த முறை, இந்த திக்கரை நாம் தொடர்ச்சியாக இலக்காக்கி செயல்படும் பொழுது அப்பவும் நம்ம உடல்ல
நம்மை அறியாமல் நம்மை புத்துணர்வாக்கக்கூடிய டோபமைனை நாம் சீராக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி மன்சல்ல ஃபி யௌமின் சிந்தை அஷ்ரத ரகாத்தன் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, யார் ஒரு நாளைக்கு உபரியா 12 ரக்காத் தொழுவது வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கிடைக்கும், ரிவார்டு, அந்த பலன் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இப்போ 12 ரக்காத்தை நான் முழுமை செஞ்சிடணுங்கிற ஒரு இலக்கோடு பயணிச்சு அதை அடைஞ்சு பாடுங்க, ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு மன உணர்வு, ஒரு உற்சாகமான மனநிலை கிடைக்கும். இதை தொடர்ச்சியாக்கி கொள்ளும் பொழுது, இதை நாம் சீராக்கி கொள்ளும் பொழுது இந்த நிலையை இஸ்லாம் காட்டி தந்த இந்த இயற்கை வழியிலேயே நாம் அடைந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இருக்கிற செரட்டோனின் என்கின்ற ஹார்மோன், இந்த ஹார்மோன் உள்ளத்துல ஒரு விதமான உணர்வு, அதை வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது, ஒரு விதமான உணர்வு, அது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு மன உணர்வை, மன சந்தோஷத்தை இந்த செரோட்டோனின் இது நமக்கு தூண்டிவிடும். இந்த செரோட்டோனின்ங்கிற ஹார்மோன் நமக்கு தரும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு நிறைய 2-3 ஸ்டெப் இருக்கு. அதெல்லாம் டைம் எடுத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்ய வேண்டியது. அதுல சடனா உடனே இலகுவா அதிகமா இது சுரக்கிறதுக்கு காரணமா இருப்பது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் தேடி சென்று உதவக்கூடிய அந்த உதவுதல் என்ற தன்மை இந்த செரட்டோனின் என்கின்ற ஹார்மோனை நம்முடைய உடலில் சுரக்க செய்யும், சீராக வைத்திருக்க உதவுங்கிறார். நம்ம கூட உணர்ந்திருக்கலாம், நம்மள பலர் இதை உணர்ந்திருக்கலாம். தேடி போய் கஷ்டப்பட்டு எங்க ஏழைகள் இருக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம உணவை கொண்டு போய் கொடுக்கும்போது, கொடுத்துட்டு வரும்போது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அந்த சந்தோஷம், அதுக்கு அந்த மன நிறைவுக்கு காரணம் இந்த செரட்டோனின். சும்மா ஏதோ கடமைக்கு கேட்டாங்க கொடுப்போம், வந்துட்டாங்க தருவோம், ஏதோ கிராஸ் பண்ணிட்டாங்க போட்டுட்டு போவோம் என்று கடமைக்கு ஏனோதான் ஒன்று ஏதோ செய்யறோன்னு இல்லாம உண்மையா உளமாற கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு நாம் அணுகும் பொழுது, அப்படி நாம் தேடி சென்று கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த செரட்டோனின் என்கின்ற ஹார்மோன் சீராக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுவதை பார்ப்போம். இதை நம்ம இலகுவா அடையணும்னா கஷ்டமே பட தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்வில் கடைபிடிச்சு பாருங்க. வலோபி சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அதை தர்மம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் நீங்கள் செய்தே ஆகணும். ஏன்? அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னாங்களே. இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, ஒருவர் ஒரே ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவுக்கு தர்மம் செய்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் அதை வாங்குகிறான். அதை எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா தகூன மிஸ்ல ஜபல், ஒரு மலை போன்ற அளவிற்கு அல்லாஹ் உயர்த்தி அதை வளர்த்து விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லி தர்றான். கொடுத்தது ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவுதான், ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற பலன் மலை அளவுக்கு உண்டான நன்மையை அல்லாஹ் அதை வளர்த்து தருவான் மறுமையில் என்று சொல்றாங்கன்னா, இந்த நன்மையை அடையிறதுக்கான முயற்சியில் நாம் இந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் காட்டிய இந்த வழிமுறையை நம்ம செய்யும் பொழுது இந்த உலகத்திலும் அதற்குண்டான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு லவ் ஹார்மோன், பாண்டிங் ஹார்மோன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஹார்மோன் உடம்புல சீரா சுரக்கும் பொழுதுதான் அங்க நிம்மதி இருக்கும். நிம்மதிங்கிறது அங்கதான் இருக்கும். சந்தோஷம்ங்கிற ஒரு உறவு பிணைப்பு அங்கதான் இருக்கும். நேசம் பச்சாதாபம்ங்கிற உணர்வு அங்கதான் இருக்கும். எங்க? யாருடைய உடலில் இந்த ஹார்மோன் சீரா இருக்குதோ அவங்கள்ட்ட தான் இந்த உணர்வு இருக்கும். இல்லைன்னு வைங்க, அங்க நிம்மதிக்கு இடமே இல்லை. மனக்கசப்புகளும் வெறுமைகளும் எரிச்சல்களும் புறக்கணிப்புகளும் தான் அங்கே தொடர்ந்து இருக்கும். அப்ப இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் சுரக்கணும்னா அது எப்ப சுரக்கும் தெரியுமா? சமூக பிணைப்போடு, உறவுகளோடு நாம் பின்னி பிணைந்து ஒரு இரக்கமுள்ள ஒரு நிலையோடு நாம் நம்மை அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த ஹார்மோன் சுரக்கும். மார்க்கம் எந்த வழியில் நமக்கு வழிகாட்டியதோ அந்த வழியில் ஒரு தந்தை ஒரு பிள்ளையிடத்தில் அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது, ஒரு தாய் ஒரு பிள்ளையிடத்தில், ஒரு பிள்ளை ஒரு தந்தையிடத்தில், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில், ஒரு சகோதரன் தன்னுடைய சக சகோதரனிடத்தில் உண்மையான அக்கறையான பச்சாதாபம் மிக்க அந்த நேசத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த ஹார்மோன் சுரக்கும். பேருக்கு கணவன் மனைவி, பேருக்கு அம்மா அப்பா, பேருக்கு அத்தா புள்ள, பேருக்கு அண்ணன் தம்பி, ஒன்னாத்தான் இருக்கிறோம், கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம், சந்தோஷம் இருக்காது. சேர்ந்து இருக்கிறதுனால மட்டும், கூட்டு குடும்பமா ஒன்னா நாங்க 10 ஃபேமிலி ஒன்னா இருக்கணுங்கிறதுனால மட்டும்
இது ஏற்பட்டு விடாது. எப்ப ஏற்படும்? விட்டு கொடுத்து அனுசரித்து போய் அவங்களுடைய பிழை பொறுத்து அவங்களுடைய சில சங்கடங்களை சகித்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு நேசம் கொண்டு பச்சாதாபத்தோடு நடக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் இந்த ஹார்மோனை ஏற்படுத்தும். அந்த நிலை எந்த குடும்பத்தில் இருக்குதோ, எந்த சமூகத்தில் இருக்குதோ, எந்த அமைப்புக்கு மத்தியில் இருக்கிறதோ, எந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ அங்கே நிம்மதி இருக்கும். ஒரு நெருங்கிய ஒரு பிணைப்பான ஒரு பலம் அங்கே இருக்கும். அசைக்க முடியாத ஒரு பலம் இருக்கும். யார் வந்தாலும் அந்த குடும்பத்தை கலைச்சிட முடியாது. யார் வந்தாலும் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உறவை முடிச்சிட முடியாது. யார் வந்தாலும் அந்த கட்டமைப்பை சிதைச்சிட முடியாது. எப்போ இந்த அன்பான அருசனையான ஒரு பரிவோடு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாதுஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத். ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்கள் அவர்களை எப்படி காணலாம் தெரியுமா? அவர்கள் தங்களுக்குள் நேசத்தோடும் பரிவோடும் கரிசனையோடும் நடந்து கொள்வார்கள். எப்படி ஒரு உடல் இருக்கிறதோ, உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, வெட்டி போட்டுட்டு போவோமா? துண்டாக்கிட்டு போவோமா? இல்ல, ஒரு அன்போடும் ஒரு கனுசரையோடும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வோடும் அப்படியான ஒரு நிலை இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் இருக்கும் என்கிறான் இறைவன். இந்த நிலை நம்மிடத்தில் இருந்தால் இந்த ஆக்சிடோசின் குறைவில்லாமல் நம்முடைய உடல்ல இருக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்கள யாரும் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாதுன்னா. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இந்த ஒரு விஷயம், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னா என் சகோதரன் கஷ்டப்படக்கூடாது, நான் பாதிப்படையக்கூடாதுன்னா என்னுடைய சகோதரனும் பாதிப்படையக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னா அவனும் நல்லா இருக்கணும், குறைஞ்சபட்சம் அந்த எண்ணமாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்னா அங்க நம்முடைய மனக்கசப்புக்கு வேலையே இல்லை, மன வெறுமைக்கு வேலையே இல்லை. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும், அப்படிலாம் முன்னேறிடக்கூடாது, அப்படிலாம் உயர்ந்துடக்கூடாது, அப்படிலாம் சிறந்துடக்கூடாது, பொருளாதாரத்துல செல்வத்துல எதுலையும் மேம்பற்ற கூடாதுங்கிற ஒரு கசப்பும் இருக்கும்னா அந்த உணர்வு மற்றவங்களை இல்லை, அவர் யார் மீது வெறுப்பு வைக்கிறோமோ அவரை இல்லை, நம்மளைத்தான் சிதைக்கும், நம்மளைத்தான் நொறுக்கும். நம்ம உணர்வுகளை, நம்முடைய மனநிலையைத்தான் கசக்கி போடும். இந்த உணர்வுகளை தூக்கி எறிந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் ஒரு அன்னுண்ணியமான, ஒரு பாசமான, ஒரு சகோதரத்துவ உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம்னா, ஈகோக்கு இடம் இல்லாம, இந்த விதமான உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற நிலையில் அனைவரோடும் அன்பு பாராட்டுகிற மனநிலை நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா இதை நம்ம இலகுவா அடைய முடியும். அங்க மன நிம்மதி இருக்கும். அப்ப மன ஆறுதலுக்கும் மன உற்சாகத்திற்கும் மன சோர்வுகள் நீங்கிய ஒரு நிலையை மனிதன் அடைவதற்கும் இந்த 4 முக்கிய ஹார்மோன்கள் காரணமாக இருக்குது என்றால் அந்த ஹார்மோன்களை உடலில் தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான, அதை சீராக வைத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறை இஸ்லாத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கிறது. அதுக்காக இதை அடையணுங்கிறதுக்காக இதை செய்யறவங்கள நம்ம மாறிடக்கூடாது. ஒரு செரட்டோனின் கிடைக்கணும், தர்மம் செய்வோம், ஆக்சிடோசின் கிடைக்கணும், அன்பா சிரிச்சுட்டு போவோம், அது மாதிரி எண்டோர்பின் கிடைக்கணும், அதனால பள்ளிக்கு நடந்து வருவோம், இப்படின்னு உலக லாபத்தை அடைகிற நோக்கமாக நாம் இருந்து விடக்கூடாது. எதுக்கு இதை சொல்றோம்னா, நம்முடைய நோக்கம் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கணும், அதுக்குத்தான். நம்முடைய நோக்கம் மறுமையில கூலியை பெறணும், அதுக்குத்தான் இருக்கணும். ஆனால் நாம் எதை இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறையாக கடைபிடிக்கிறோமோ அந்த வழிமுறையினால் நமக்கு இந்த உலகத்திலையும் நன்மை இருக்குதுன்னு உணரும் பொழுது, அதனால இந்த உலகத்திலையும் அல்லாஹ் ஏராளமான அருளை வைத்திருக்கிறான் என்று விளங்கும் பொழுது அதை ஈடுபடுவதில், அதை கடைபிடிப்பதில் ஒரு ஆர்வம் வரும்ல, அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்குத்தான் இந்த வார்த்தைகளை தவிர்த்து, இந்த தகவல்களை தவிர்த்து, இதுக்காகத்தான், இந்த உலகத்தின் பலனுக்காகத்தான், இந்த ஹார்மோனுக்காகத்தான் இவ்வளவை செய்யணுங்கிற மனநிலைக்கு நாம போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம்னா நம்ம செய்யற எல்லா அமலும் மறுமையில நமக்கு பலனற்றதாக ஆகிவிடும். மறுமைக்குத்தான், இறைவன் சொன்னதற்குத்தான், அந்த கூலியை எதிர்பார்த்துத்தான், அந்த கூலியின் மூலம் சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் இவ்வளவு அமல்களும். ஆனால் இந்த அமல்களை, இந்த நல்ல காரியங்களை, இஸ்லாம் வழிகாட்டி இந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாளை மறுமையில் மட்டுமல்ல, இந்த இம்மையிலும் அல்லாஹ் ஏராளமான பலனை தந்திருக்கிறானே, அந்த பலனை அனுபவித்து உணர்ந்து இறைவன் தந்திருக்கிற இந்த இயற்கை மார்க்கத்தில் உறுதியோடு பயணிக்கிற நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்
الله أكبر.